சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு என்று 12 மாநிலங்களில் ஆரம்பித்து அந்த 12 மாநிலங்களில் கடந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் உள்பட இந்த மாநிலங்களில் அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு என்பது குறுகிய காலத்தில் தேர்தல் நெருங்கிய சமயத்தில் அந்த மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது திட்டமிட்டு பாரதிய ஜனதாவிற்கு உதவுவதற்காகவும் வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு செய்து பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு அதற்கு உடந்தையாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 2002 நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணி 2 ஆண்டு காலம் நடைபெற்றது. இது ஒரே மாதத்தில் இது முடிக்க வேண்டும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதை ஆரம்பித்து பல மாநிலங்களில் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு பணியாளர்கள் எல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் மட்டும் 23 பேர் இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது அவசரமாக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் துறை செய்வது சந்தேகத்திற்கு இடத்தை உருவாக்குகிறது. ஆகவேதான் உச்ச நீதிமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் பழைய வாக்காளர் பட்டியலை வைத்து இந்த தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை இந்த 5 மாநிலம் நடத்த வேண்டும். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு சாதாரண சூழ்நிலை இருக்கின்ற சமயங்கள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் மனு தாக்கல் செய்து உச்ச நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கிறேன். அதுவும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உட்பட அவர்கள் போட்ட மனுவும் சேர்ந்து விசாரணைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிற சமயத்தில் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் முடிக்க வேண்டிய இந்த வாக்காளர் திருத்த பணி தேர்தல் துறை இன்னும் 7 நாட்கள் அதிகரித்திருக்கிறதிலிருந்து அவர்கள் கொடுத்த காலம் பொருந்தாது என்பது தெளிவாக தெரிகிறது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் அதாவது சிபிஐ ஆனது 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த வழக்கிலே சேர்த்து திட்டமிட்டு காங்கிரஸ் தலைவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த செயலை மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் செய்கிறார்கள். ஏற்கனவே அமலாக்க பிரிவுத்துறையிடம் அந்த வழக்கு இருந்தது. அதில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை உணர்ந்த இந்த அமலாக்க பிரிவுத்துறை அதை நடத்துவதற்கு காலதாமதம் செய்து வருகிறது.
இதற்கிடையில் இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடுகின்ற இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாவது குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது. முறையாக நேஷனல் ஹெரால்டுடைய பொதுக்குழு கூடி அந்த ஷேர்களை எல்லாம் யங் இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது அதிகாரப்பூர்வமாக கம்பெனி சட்டப்படி நடந்திருக்கிறது. இதில் எந்த விதமான பண பரிவர்த்தனையோ தவறோ நடைபெறவில்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது குறிவைத்து இந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. இதற்கு மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியில் தமிழ்நாடு உட்பட இந்த டிட்வா புயலானது தொடர்ந்து 5 நாட்கள் மழை பெய்து வெள்ளம் வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் பகுதியில் 19.5 சென்டிமீட்டர் மழையும் புதுச்சேரியில் 10 சென்டிமீட்டர் மழையும் இந்த குறுகிய 2 நாட்களில் பெய்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் பகுதியில் பயிர்கள் எல்லாம் மூழ்கிவிட்டன. விவசாயிகள் சுமார் 3000 ஹெக்டார் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் சுமார் 1000க்கு மேற்பட்ட ஹெக்டார் நிலம் பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகூர் பகுதி, மண்ணாடிப்பட்டு பகுதி, நெட்டப்பாக்கம் பகுதி, மங்களம் பகுதிகளில், திருபுவனை பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் குறிப்பாக காரைக்கால் பகுதியை பொறுத்தவரையிலும் புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் அவர்கள் நட்ட பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டன. இனிமேல் புதிதாக அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும். ஆகவே விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குடிசை வீடுகள், விழுந்திருக்கிற குடிசை வீடுகளுக்கு 25,000 வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை. அது மட்டுமல்ல, கூலி தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை. விவசாயமும் பாதித்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிவப்பு அட்டைதாரருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பெரிய அளவு பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிசைகளில் பல குடிசைகள் எல்லாம் கீழே இறங்கிவிட்டன. அவைகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2021 வரை எங்களுடைய ஆட்சி, அதாவது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்த சமயத்தில் விவசாயிகளுடைய பயிர்களை எல்லாம் நாங்கள் காப்பீடு செய்து அந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு தொகையை முறையாக கொடுத்தோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த விவசாயிகளுக்கு அது வழங்கப்பட்டது. ஆனால் 2021க்கு பிறகு அந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. விவசாயிகளுடைய பயிர்களை காப்பீடு செய்வதற்கான நடவடிக்கையை இவர்கள் முழுமையாக எடுக்கவில்லை. இதனால் இன்சூரன்ஸ் பணம் பெறுவது சிக்கலாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கை 4 ஆண்டு காலம் இவர்கள் செய்யாததன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக விவசாயிகளுடைய பயிர்களை முழுவதையும் இவர்கள் இந்த புதுச்சேரி மாநில அரசு மத்திய அரசோடு இணைந்து காப்பீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது போலி மருந்து உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் 2 இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிற்பேட்டையிலும், இன்னொன்று திருபுவனையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கம்பெனிகளை நடத்தியவர் மதுரையைச் சேர்ந்த திரு ராஜா என்பவர். அவருடன் உள்ள பணிபுரிகிறவர்கள் திரு ராணா மற்றும் திரு மெய்யழகன் என்பவர்கள் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மருந்து தொழிற்சாலையானது போலி மருந்துகளை சன்பார்மா கம்பெனியினுடைய லேபிளை வைத்து தயார் செய்து வடமாநிலங்களில் விநியோகம் செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த போலி மருந்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டு அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசாரித்த பொழுது இந்த மருந்துகள் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்று தகவல் தெரிந்தவுடனேயே அவர்கள் சன்பார்மா கம்பெனியானது புகார் அளித்து அந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி ஆனது வழக்கு பதிவு செய்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள அந்த கம்பெனியை திரு ராஜா அவருடைய மருந்து கம்பெனியை பரிசோதனை செய்த போது திடுக்கிடும் தகவல் எல்லாம் வந்திருக்கின்றன. அது ஒரு பழைய குடவுன், அதனுள்ளே கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானமான மருந்து தயாரிக்கும் இயந்திரங்கள், போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் அந்த மருந்து தயாரித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கம்பெனியானது தொடர்ந்து 4 ஆண்டு காலம் நடைபெற்று வருகிறது. இவர்கள் தொழிற்சாலைக்கான அனுமதியை தொழில்துறையில் பெறவில்லை. முனிசிபாலிட்டியிடமிருந்து கூட அவர்களுக்கு அனுமதி வாங்கவில்லை. அரசுக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டியை கட்டவில்லை. அது மட்டுமல்ல, தொழிலாளர் துறை அனுமதியும் பெறவில்லை. அதே போல மாசு கட்டுப்பாட்டுத்துறை அனுமதியும் பெறவில்லை. தீயணைப்பு துறையினுடைய அனுமதியும் பெறாமல் இந்த போலி மருந்து தயாரிப்பு நிறுவனம் சுமார் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அதை விசாரிக்கும் பொழுது இன்னொரு கம்பெனி, லார்வன் என்ற கம்பெனி, அது 10 வருடங்களாக நடந்த கம்பெனி, அது மூடப்பட்டது. அந்த கம்பெனியை திரு ராஜா அவர்கள் வாங்கி இருக்கிறார். வாங்கி அங்கே மருந்து தயாரிப்பு நடந்து வருகிறது. மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் இந்த மருந்தினுடைய தரத்தை கணிக்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் மாநில மருந்து கட்டுப்பாட்டு தர வாரியம்
அவருடைய அனுமதியும் பெறவில்லை. இப்படிப்பட்ட அரசனுடைய எந்த நிர்வாகத்திடமும் அனுமதி பெறாமல் ஒரு தொழிற்சாலை, போலி தொழிற்சாலை, போலி மருந்துகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை புதுச்சேரியில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய அளவிலே அரசியல் பின்னணி இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இல்லாமல் இது போன்ற தொழிற்சாலைகள் நடக்காது. ஏற்கனவே திரு நடராஜன் என்பவர் NRHM பணிபுரிந்தவர். அவருடைய துணைவியார் பேரில் மருந்து கம்பெனி ஆரம்பித்து அவர் 2 மாதங்களில் முடிய போகின்ற மருந்துகளை புதுச்சேரி மருத்துவத்துறைக்கு அவர் கொடுத்து அதில் புதிதாக ஒரு வழக்கு ஆரம்பித்து மருத்துவத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் அங்கே பணிபுரிகின்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பு நான் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்தோ தெலுங்கானாவிலிருந்தோ அதாவது காலாவதியான மருந்துகளை இங்கே கொண்டு வந்து அதை ரீபேக் செய்து புதுச்சேரியில் பல கம்பெனிகள் புதிய லேபிளை போட்டு வியாபாரம் செய்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். இந்த அரசு அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் குற்றம் சாட்டினேன். அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை. இந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இது போன்ற, அதாவது ஒருவர் ஜிஎஸ்டி 1 மாதத்திற்கு கட்டவில்லை என்று சொன்னால் அவருடைய கடையை மூடுகின்ற இந்த ஜிஎஸ்டியினுடைய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தொழில்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்தார்கள்? அது மட்டுமல்லாமல் இந்த மூலப்பொருள், இந்த மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தன? இந்த கேள்விகள் எல்லாம் இதிலிருந்து வருகிறது. அந்த திரு ராஜா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அரவணைப்பிலே இருக்கிறார். அந்த ராஜா என்பவர் தினமும் அந்த பாரதிய ஜனதாவிலே பொறுப்பில் இருக்கின்ற அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆட்சியில் இருக்கின்ற, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கின்ற, குறிப்பாக அந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற, அது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அலுவலகத்திலே தினமும் அங்கே இருப்பவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிப்பாக சட்டமன்றத்திலே அவருடைய அந்த ராஜாவுடைய நடமாட்டம், அந்த அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையினுடைய நாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இது நான் சபையினுடைய நாயகர் தான் சொன்னார். நிறைய பேர் இருக்கிறாங்க, அது பத்தி உங்களுக்கு என்ன, நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அவர் நெருக்கமானவர் இருந்திருக்கிறார். இதனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் மீது இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போனால் திரு ராஜா அவர்களுக்கு ஆதரவாக இந்த அதிகாரிகளை மிரட்டி
வேலை செய்ய விடாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது கூட்டு சதி, அதாவது மாநில நிர்வாகத்தினுடைய தோல்வி. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த போலி மருந்து தொழிற்சாலை எந்தவித அனுமதியும் இல்லாமல் சுமார் 4.5 ஆண்டு காலம் நடப்பதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். திரு ரங்கசாமி அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர். அது மட்டுமல்ல, இந்த சிபிசிஐடி கேஸ் வழக்கை பூசி மொழுப்ப பார்க்கிறார்கள், இதற்கு மூடு விழா செய்ய பார்க்கிறார்கள், அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுக்கிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். ஏற்கனவே அமலாக்க பிரிவுத்துறையானது இந்த பண பரிமாற்றம் நடந்திருக்கிறார் என்று அவர்கள் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது 2000 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வெளி மார்க்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் ஜிஎஸ்டி எந்த அளவிற்கு மாநிலத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் இதுவரை கையகப்படுத்திய மருந்துகள் மூலப்பொருட்கள் 450 கோடி ரூபாய் திருபுவனிலும் மேட்டுப்பாளையத்திலையும். இதற்கெல்லாம் திரு ராஜா அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? இது போன்ற கேள்விகள் வருகின்றன. இவையெல்லாம் இது பல மாநிலங்களை சேர்ந்து இருப்பதனால், இது புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசம், அதாவது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், பல மாநிலங்களில் சேர்ந்திருப்பதால் இதை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மூலப்பொருட்களை எங்கிருந்து பெற்றார்கள் என்பது சம்பந்தமாக விசாரணை வைக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்த மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவர்கள் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள்? இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போலி நிறுவனங்களால் பல கம்பெனிகள் மீது சந்தேகம் வருகிறது, பல மருந்து கம்பெனிகள் மீது சந்தேகம் வருகிறது. புதுச்சேரியில் 53க்கு மேற்பட்ட மருந்து கம்பெனிகள் இருக்கின்றன. அதுல 45 முறையாக லைசன்ஸ் பெற்று அனுமதி பெற்று நடத்துகிறார்கள். அவர்கள் மீது இந்த சந்தேகம் உருவாகிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மத்தியிலே உள்ள மருத்துவத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை நாங்கள் வைப்போம். யார் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும், அவர்கள் முக்கிய புள்ளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் சிபிசிஐடியை பொறுத்தவரை அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். எங்களுக்கு தெளிவாக தெரியும், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காவல்துறையானது அதாவது நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக வெளிப்படையான விசாரணை வைக்க வேண்டும். இது மக்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள். இந்த மாநில மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல மாநில மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற வேலை இது கொலைக்கு சமம். ஆகவே இது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுப்போம். யாரு சபையின் நாயகர் மீது நான் குற்றம் சொல்ல சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர். ஆமா, என்ன சொன்னதா இல்லன்னு சொல்லல, சொன்னதா. அதாவது விசாரணை வந்துடும் இல்ல,
விசாரணை வந்துருல. யார் அலுவலகத்துல அவர் வந்து நிரந்தரமா ராஜா இருந்தாரு தெரியுமில்ல, அதெல்லாம் விட்டுடுவாங்களா? அது மட்டும் இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அவர் வந்து ஒரு 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 கம்பெனி நடத்துறாரு. அந்த கம்பெனி நடத்துறவருக்கும் அவருக்கு சட்டமன்றத்துல வந்து அவர் யாரையாவது சந்திக்க வரலாம், அது பத்தி தப்பு இல்லை. நிரந்தரமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு யார் பதில் சொல்றது? அதனால நாங்க கேட்கறது வந்து இது அதாவது ஒரு அதிகாரி வந்து விசாரணைக்கு போனா, அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போனா அரசியல் அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்துறது. இந்த வேலை தொடர்ந்து நடந்து வருது. காவல்துறை என்ன செஞ்சது? தீயணைப்புத்துறை என்ன செஞ்சது? மாசு கட்டுப்பாட்டுத்துறை என்ன செஞ்சது? இந்த மருத்துவத்துறை என்ன செஞ்சது? இது ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய தோல்வி. முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர் தான் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர். அவர் ராஜினாமா செய்யணும், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். பல உயிர்களோடு முதலமைச்சர் ரங்கசாமி விளையாடி இருக்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விளையாடி இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில். இது வந்து ஒரு மிகவும், அதாவது அந்த இந்த ஒரு மாநிலமே பற்றி எறிகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். அதாவது நீங்க வந்து அதாவது அப்ப முதலமைச்சர் கையால் ஆவதுன்னு சொல்றீங்களா நீங்க? சார், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து அந்த துறையை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர். முதலமைச்சர் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் தான் வந்து அந்த துறையை கண்காணிக்கிறவர், நடத்துறவர். அந்த துறையில எத்தனை போலி தொழிற்சாலை நடக்குது கேட்டு அந்த கருத்தை வாங்கி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் பண்ணணும். எனக்கு முதலமைச்சர் பேர்லயே சந்தேகம் வருது, முதலமைச்சர் இதுல உடந்தையா இருக்கிறாருன்னு. சார், நாங்க வந்து எங்க கட்சியில முடிவு பண்ணி நாங்க செய்வோம். என்ன நடவடிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை என்ன செய்யணுமோ செய்வோம். ஆனா கோர்ட்டுக்கு போறதும் உறுதி, நீதிமன்றம் போறது உறுதி. அதாவது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் கோரிக்கை, ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறோன்னு 35,000 ரூபாய் கேட்டுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. நம்ம புதுச்சேரியில 30,000 ரூபாய் கேட்கிறோம். எங்களுடைய டிமாண்ட் அதான். இவர் வந்து இவர் பயிர் கணக்கிட்டு கொடுக்கறது 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? மீனவர் வேலைக்கு போல அவங்களுக்கு மீனவருக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஆமா, குடிசை வீடுகள் பாதிச்சுக்குது, அதுக்கும் பணம் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சிவப்பு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த கம்பெனியில சீல் பண்ண மருந்து போக முடியாது. பாருங்க, இது என்னன்னா அந்த மூக்குல அந்த சளிக்கு போடுறாங்க பாருங்க, நேசல் ஸ்ப்ரே. இது வந்து போலி வச்சு, போலி லேபிள வச்சு இது தயாரிக்கப்பட்டது. அங்க இருந்து இது வந்து எடுக்கப்பட்டது, அதாவது சீஸ் பண்ணதுல இது ஒண்ணு. அதே போல இது மாத்திரை. இது அங்க இருந்து சீஸ் பண்ணது. இது ஒண்ணு, இந்த நேச்சுரல் ஸ்ப்ரே ஒண்ணு. எல்லாம் வந்து போலி லேபிள், போலி கம்பெனி எல்லாம் உண்டு.